ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு 4 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மியான்மர் நிலநடுக்கம். மியான்மர் நிலநடுக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவாயிருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய சேதத்தை வந்து பார்த்திங்கன்னா மியான்மரில் ஏற்படுத்தியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து உதவிக்கரம் நீட்டியிருக்காங்க. இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக நம்முடைய தேசிய பேரிடர் மீட்பு படை வந்து பார்த்திங்கன்னா அங்கே விரைந்திருக்காங்க. அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இராணுவ படையும் சென்றிருக்காங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கு இந்திய அரசால் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கை பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ரேஷன் பிரம்மா. ஓகேவா, மியான்மர் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ரேஷன் பிரம்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு. ஓகேவா, இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பொருட்களுக்கு கூடுதலாக புவிசார் குறியீடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம் வெற்றிலை. ஓகேவா, 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையில் இருக்கக்கூடிய மாணிக்க மாலை. ஓகேவா, இந்த 2 பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தமிழகத்தில் மொத்த புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 62. ஓகேவா, அப்போது இந்திய அளவில் புவிசார் குறியீடு அதிகம் பெற்ற மாநிலம் கிட்டத்தட்ட 75 புவிசார் குறியீடோடு உத்தரப்பிரதேசம் முதலிடத்திலும், தமிழகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 62 குறியீடுகளோடு 2ஆம் இடத்துலையும் இருக்குது. இதில் இந்த புவிசார் குறியீடு பெற்ற 2 பொருட்களுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கும்பகோணம் வெற்றிலை இருக்குல்ல, அது வந்து நிறைய மருத்துவ குணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைந்த ஒரு வெற்றிலை அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த முதல் வேளாண் பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக இந்த வெற்றிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. 2வது மாணிக்க மாலை. இந்தியாவிலே முதல் புவிசார் குறியீடு பெறக்கூடிய ஒரு பூமாலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம தோவாலை மாணிக்க மாலை. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதல்ல புவிசார் குறியீடு பெற்ற பொருள் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா பத்தமடை பாய். நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்தமடை பாய் தான் இந்தியாவிலே அதாவது தமிழகத்தில் முதல் முறையாக புவிசார் குறியீடு பெற்ற ஒரு பொருள். அப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 62 புவிசார் குறியீடோடு 2ஆம் இடத்துல இருக்குது. உத்தரப்பிரதேசம் 75ஓடு முதலிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது.